ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய குரோஷேக்குரிய பேசிக் இதுதான். ஸோ ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது போக என்னென்ன திங்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படின்றது பார்த்துருக்கோம். எப்படி நம்மளுடைய குரோஷே நீடில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய யானை எப்படி ஹோல்ட் பண்ணணும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிற த்ரெட்டை தான் யானைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த யானை எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது உங்களுடைய ஸ்டார்டிங் த்ரெட்டு. அது போக உங்க யான் பாலோட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த எக்ஸ்டெண்ட் ஆகும்ல அந்த த்ரெட்டை நம்ம அதுலதான் ஒர்க்கிங் யானுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது ஸ்டார்டிங்கு, இது ஒர்க்கிங் யானு. ஓகேவா? ஸோ இது எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஆக்சுவலா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. பட் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. உங்களுடைய கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த ரிங்கு மாதிரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த விரல்ல ரிங்கு மாதிரி போட்டு அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்ற மெத்தட்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிங்கி மெத்தட்னு சொல்லுவாங்க. பிங்கி ஹோல்டு மெத்தட். ஸோ உங்க குட்டி ஃபிங்கர் இருக்குல்ல, லிட்டில் ஃபிங்கர், பிங்கி ஃபிங்கர் சொல்லுவாங்க. அதுல இப்படி 2 தடவை ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ஃபிங்கரை லீவ் பண்ணிடணும். அடுத்த ஃபிங்கர்ல விட்டு இப்படி ஹோல்ட் பண்றது. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? இப்படி ஹோல்ட் பண்றது பிங்கி ஹோல்டு மெத்தட். நீங்க 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். பட் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்க யானை அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது இப்படி இழுக்கும் போது உங்களுடைய விரல் கொஞ்சம் ஹர்ட் ஆகும். விரல்ல கொஞ்சம் ஒரே நேரத்துல கயிறு இழுத்துக்கிட்டே இருந்தா வலிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கும். ஸோ அதனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களுக்கு தான் கை வலிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா லூஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது யானை ரொம்ப லூஸா ஹோல்ட் பண்றது. ஸோ இப்படி இதுக்குமே நீங்க ஃபிங்கர்ஸ்குள்ள விட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. இல்லை அப்படின்னா டைரக்டா இந்த விரல்ல பிடிச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தட் லெவலில் தான் யூஸ் பண்றேன். லூஸ் ஹோல்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யான் லூஸா இருக்கும். உங்களோட ஹேண்டு ஹர்ட் ஆகாது. நீங்க ஈஸியா ஸ்டிச்சஸ் அடுத்தடுத்து கண்டினியூஸா வேகமா போறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தடுத்து ஸ்டிச் போடும்போது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதுல நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம். என்னன்னா பிங்கி ஹோல்டு மெத்தட், இல்லைன்னா லூஸ் ஹேண்ட் மெத்தட். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய கிரிப் மானிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் கிரிப், ஃபிங்கர்ல ரிங் மணிக்கு ரிங் கிரிப் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே இருக்கும். ஒரு மாதிரி பீகாக் டிசைன்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மேலே ஹெட் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள யானை விட்டீங்கன்னா யான் நம்ம இழுக்க அதுக்குள்ள கூட வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காஸ்ட்லியாவும் இருக்கு. ரேஞ்ச் ஸ்டார்டிங் 200ல இருந்து இருக்கு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா உங்களுடைய கையவே யூஸ் பண்ணிக்கலாம். விரல்ல சும்மா ஒரு 2 ரொட்டேட் மட்டும் பண்ணிட்டு நீங்க லாஸ்டா ஹோல்ட் பண்ணீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். இதை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் எடுக்க நீங்க லூஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண லூஸ் ஆகும். நீங்க அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பிங்கி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க போடும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். நிறைய ஃபிங்கர்ஸ்ல மோஸ்ட்லி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகதான் செய்யும். உங்களுக்கு நூல் எடுக்கவும் வரணும். அதே மாதிரி ஸ்டிச் போற இடத்துல ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டிச் ஒரே மாதிரி வரணும். சில இடத்துல லூஸா விட்டு சில இடத்துல டைட்டா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிச் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்காது. ஓகேவா? ஸோ உங்களுடைய த்ரெட்டை ஹோல்ட் பண்றதும் யானை ஹோல்ட் பண்றதும் நீடில் ஹோல்ட் பண்றதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீடில ஹோல்ட் பண்றது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக் வீடியோஸை நம்மளோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கங்க. இன்னைக்கு தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.